அது சரிதான். எல்லாரும் யார் தான் அந்த பர்சன் இந்த ஃபர்காட்டன் டெம்பிள கிளியர் பண்ணன்னு சொல்லிட்டு தேடுறாங்கன்னு சொல்லிட்டு யூமா சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் கேஷுவலா, ஆமா நான் தான் கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். வெயிட், அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். நீங்க தான் இந்த ஃபர்காட்டன் ஸ்ட்ரைனை கிளியர் பண்ண ஆளான்னு சொல்லிட்டு யூமா வந்து கத்துறான். ஓகேங்களா, சுத்தி இருக்க அண்டர்ஸுடைய அட்டென்ஷன் அனைத்துமே வந்து இவங்க பக்கம் வந்து திரும்ப செய்யுது. நம்ம ரியூகா தான் வந்து அவன் வாயை பொத்துறான்ட்டு இவன் வாய்ஸ குறடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நீங்க தான் அந்த ஃபர்காட்டன் ஸ்ட்ரைனை கிளியர் பண்ணீங்களா? இதை வந்து நம்ம மீடியா கிட்ட மட்டும் சொன்னோம்னா ஓவர் நைட்டா நீங்க வந்து ரீச் ஆறீங்கன்னு சொல்லிட்டு அஸ்கி வாய்ஸ்ல சொல்றான். உடனே ரியூகா வந்து இது வந்து சீக்ரெட், இதை வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் தான் கிளியர் பண்ணன்றத, எனக்கு வந்து இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லி பப்ளிசிட்டினா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகாவும் சொல்றான். அது கூட சேர்த்து பாஸ் ரிவார்ட்ஸையும் நான் அவங்க கூட வந்து ஃபைனல் பே அவுட்ல ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூகீஸ் கிட்ட ஹீரோ டீல் பேசுறான். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ் ரைட்லயே கலந்துக்கல, அப்படி இருக்கும்போது ஒரு மனசாட்சி இல்லாம அதுல எங்களால பங்குன்றதை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நியாயமா வந்து யூமானிடம் பேசுறான். அப்ப நம்ம ரியூகாவும் யோசிக்கிறான், அவன் வந்து பாஸ் அப்படி என்னதான் டிராப் பண்ணுச்சு அப்படின்றத கூட கேட்கலையே. ஸோ பாஸ் என்ன டிராப் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஷேடோ மாஸ்க், இது வந்து மல்டிபிள் கர்சஸ்னால வந்து என்கிரேவ் செய்யப்பட்டிருக்கு. அதே போல வந்து த்ரில் ஆஃப் த ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, இது வந்து ஒரு கர்ஸ்டு ஆப்பனண்ட்டை நம்ம வந்து எறையா வந்து செட் பண்றோம்னா அவங்க வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ட்ராக் செய்யற எபிலிட்டியும் இருக்குது. என்னால இவ்வாறான ஆர்டிஃபேக்டை இறுதியில அவங்க கூட பகிர்ந்துக்கவும் முடியாது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கேஷ் வச்சுதான் காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் வந்து திரும்பியும் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியூகாவும் கேட்கும் போது என்னோட ஆன்சர்ன்றது எப்பொழுதுமே மாறாது, நீங்க எத்தனை முறை அதை கேட்டாலுமே. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே லாயலா இருக்கான் யூமாவை வந்து. உடனே ரியூகா வந்து ஜென்ரலா சிரிக்கிறான். எனக்கு எது வேணும்னு ஆசைப்படணும் அது கிடைச்சிருச்சு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரியூகா சொல்றான். அப்ப நம்ம அயன் ஃபிஸ்ட் அந்த டே பிரேக் கில்ட்ல இருந்து வந்துருவான் பாத்தீங்களா, அவன் வந்து நீதான் அந்த பர்சன் ஃபர்காட்டன் ஸ்ட்ரைனை கிளியர் பண்ணதான்னு சொல்லிட்டு நம்மளோட அசகா கிட்ட கேட்கிறான். அப்ப அசகாவை வந்து நான் வந்து இதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா அது நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் வந்து பேசிக்கிறாங்க. அப்ப அசகா என்ன சொல்றாங்கன்னா, பீனிக்ஸ் கில்டு மட்டும் இதை கிளியர் செய்யணும்னா நாங்க ஆல்ரெடி பிரஸ் மீட்னா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதான் இவங்களும் சொல்றாங்க. நாம தற்போதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸையும் வந்து பினிஷ் பண்ணோம். இது வந்து எந்த விதமான சென்ஸையும் மேக் பண்ணல, அதாவது வேற யாரும் இதை ஆல்ரெடி வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்றதுன்னு சொல்லிட்டு அயன் ஃபிஸ்டும் வந்து ரொம்ப சோகமா தான் சொல்றோம். அப்ப அசாகா யோசிக்கிறாங்க, அப்படி டே பிரேக்காலையும் இதை கிளியர் செய்ய முடியலன்னா அது யாரா இருக்கோ. ஏன்னா ஹரிசோன் கில்டுன்றது நம்பர் 1, அவங்களால கிளியர் பண்ண முடியாம தான் இந்த பப்ளிக் இதை ஓபன் பண்ணாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் இந்த அசாகா இவங்க வந்து செகண்ட், டே பிரேக்ல இந்த அயன் ஃபிஸ்ட் இவங்க தேர்டு. ஸோ டாப் 3ஆலையும் முடியாத யார் தான் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சிந்தனை வருது. அது வந்து அவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூகாவை தான் யோசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாது அவன் தான் ரிவ்யூகான்ட்டு. ஓகேங்களா, இல்ல அதுக்கு நான் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படியே நம்ம ஷிந்தாராவோட லெபரட்டரி தான் சீன் வந்து ஷோ பண்றாங்க. இந்த ஒர்க் ஷாப்பை பாக்குறதுக்கு சரியான ட்ராஷ் போல இருக்குன்னு சொல்லிட்டு யூமாவும் நக்கல் பண்றான். அப்போ நம்ம சிந்தாரா வந்து ஓடி வரான். சின்னன், இந்த உலகத்துல நீ அப்படி என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வரான். ஸோ நம்ம ரிவ்யூவும் கேட்கறான், அப்படியே நடந்துச்சு, அழகிரி கில்டுனா உங்ககிட்ட வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எனக்கு தெரியுது நீ தான் பண்ணச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து எவ்வளவு ட்ரபிள் எனக்கு மேக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரிவ்யூவும் கேட்கிறான், நீ வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக தான் வரி பட்டன்னு என்கிட்ட, நீ அந்த ப்ரொமோஷனுக்காக தான் ரொம்ப வரி பண்ணிட்டு இருந்த, அதனாலதான் நான் உனக்கு வந்து ஒரு கை கொடுத்து உதவியும் செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம சிந்தரா வந்து ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுறான். உனக்கு வந்து ஐடியாவே இல்லையா நான் வந்து எவ்வளவு ட்ரபுளுக்குள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தொங்கி போன மாதிரி ஆகிடுறான். தினந்தோறும் எண்ணற்ற பீப்புள், அதாவது அராகிரி கில்ட தவிர்த்து பலர் வந்து கேக்குறாங்க, இந்த போர்ஷன் வந்து உங்ககிட்ட இருக்குதா, நீங்க இதை சேல் செய்யறீங்களா, நான் வந்து இந்த போர்ஷன் வாங்கிக்கிட்டுமா, உங்ககிட்ட தற்போது ஸ்டாக் இருக்குதா, நான் வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்ப நம்ம ஷிந்தாராவும் கால் பேசிட்டு இருக்கான். நான் வந்து தற்போது அந்த போர்ஷனை வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப நம்ம சிந்தாரா சொல்ல முடியாம அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். நான் என்ன நினைச்சேன்னா நான் உண்மையிலே வந்து இறக்க போறதான் வந்து ஃபீல் பண்றேன்னு சொல்லி சிந்தாராவும் சொல்றான். ஸோ அது கூட பேட்டன்ட் அப்ளிகேஷன் வேற வந்து ஃபைல் செய்திருக்கான். பாத்தீங்கன்னா தெரியும்,
பல்வேறு விதமான ரெக்வஸ்ட்ன்றது அவனை தேடி வந்துடுச்சு, பெஞ்சே ரொம்பிடுச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம நருட்டோ வந்து ஒகேகாய் வேலை செய்வோம் பாத்தீங்களா, சோ வேலை வந்துகிட்டே இருக்கும் பாருங்க லீஃப்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால உனக்கு இது நியூசன்ஸான்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவும் கேட்கிறான். இல்ல இல்ல, நான் வந்து அப்படி சொல்ல வரல, நீ வந்து உண்மையிலேயே வந்து அற்புதமான ப்ரமோஷனை தான் மேற்கொண்டு இருக்க. இருந்தாலும் இங்க ரிசல்ட் தான் மேட்டரு. அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆனாலுமே ஸோ பெயின்ன்றது இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கேட்கிறான். நம்ம சிந்தானு சொல்றான், மிட் கிரேட் போர்ஷனுக்கான பேட்டன்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதே போல நம்ம விரைவில் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனையும் வந்து தயாரிக்க உள்ளோம். ஓ, நான் வந்து சொல்ல மாட்டேன் பாரு, நீ ஆர்டர் பண்ண பொருளும் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டை காட்டுறான். அப்ப நம்ம ரிவ்யூகா வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த ஆர்பு பார்த்தோன்னா ரொம்ப வந்து ரேரான ஒண்ணு, இதை வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப ஹார்டு. இது என்ன பண்ணதுன்னா டார்க் மேஜ்க்கு உதவி பண்ணது. அதாவது அது வந்து ஒரு அன்பாப்புலரான கிளாஸ் தான் சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இந்த டார்க்னஸ் ஆர்புன்றது இது என்ன பண்ணதுன்னா மானா வந்து ஆம்பிளிஃபை பண்ணது. ஸோ எப்பனா வந்து டார்க் மேஜஸ் இல்ல அது மாதிரி சிமிலர் கிளாஸஸ் பயன்படுத்தும் போது, அப்ப நம்ம ரியோகாவும் பாப்னீர் எங்கேயே வந்து இதே மாதிரி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். பாப்னீரை வந்து நீ வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை என்கிட்ட திரும்பி கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ என்னை பார்த்து நீ வந்து சஸ்பீஷியஸ் கொள்ள அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப் எடுத்து பாப்னீரோட நெஞ்சிலே வந்து சொருகுறான். இது என்னதுன்னு சொல்லிட்டு அவனோட சோலே வந்து பேசுது, சோறாவே பேசலாம். அப்ப நம்ம ரேகா வந்து நான் வந்து இந்த ஆர்பை பயன்படுத்தி உன்னுடைய சிங்க்ரனைசேஷன் ரேட்டை வந்து அதிகமாக்க பாக்குறேன். அதாவது சோராவுடைய சோலுக்கும் இந்த டிராகனோட காப்ஸுக்கும் சொல்லிட்டு சொல்றான். ஸோ எல்ரிச் டிராகனுடைய கம்ப்ளீஷன் லெவல்ன்றது 7% உயர்ந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஸ்டில் ஒரு அன்கம்ப்ளீட் ஸ்டேட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. கேட்கிறான், ஏன் இது வந்து ஸ்டில் அன்கம்ப்ளீட்னே வருதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரேகா வந்து சிரிக்கிறான். ஏன்னு பார்த்தனா இந்த ஆர்புன்றது உடஞ்சிருச்சுன்னா நீ வந்து இறந்துருவன்னு சொல்லிட்டு கொடூரமா சொல்றான். உடனே என்ன பண்றான்னா சொன்ன கையோடய வந்து வேகமா அந்த ஆர்பியன் தூக்கி வீசுறான். பாப்னி வந்து பறந்து போயிட்டு அதை கேட்ச் பண்றான். நைஸ் கேட்ச், உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடுன்றது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனாலதான் உன்னுடைய சிங்க்ரனைசேஷன் ரேட்டுமே உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு சிரிக்க செய்யறான். அப்ப நம்ம பேப் எல்லாம் கடுப்பாயிட்டு, ஏய் உனக்கு என்ன ஆச்சு, நான் வந்து இறந்துருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ தானே சொன்ன இது உடஞ்சிச்சுன்னா நான் வந்து இறந்துருவேன்னு சொல்லிட்டு காண்டாவறான். சோ அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா தெரியும், கையில வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பா வச்சிருந்துக்கலாம். உடனே நம்ம ரிவ்யூகா சொல்றான், எனக்கு வந்து தெரியல இது வந்து ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்டான்னு சொல்லிட்டு, அதனாலதான் இதே பிஹேவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கலாம்னு யோசிச்சுன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றான். நீ வந்து அப்சல்யூட்டான டீமன் சொல்லிட்டு பாப்டின் வந்து சொல்றான். யா எக்ஸாக்ட்லின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அது சரிதான், நீங்க வந்து மேஜிக் ஸ்டோன்ஸை திரும்பியும் வந்து கவுண்ட் பண்ண சரியில்லையான்னு சொல்லிட்டு ரேகா ரூக்கீஸ் கேட்க அந்த ரூக்கீஸும் எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சின்னன் வந்து அவனுடைய மோதிரத்துக்குள்ள இருந்து பாஸ் எடுத்து வெளில போடுறான். நாம இதை யூஸ்வலா செய்யற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுமா, அதே மாதிரி இதுதான் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹியூமன் லீடரும் பாக்குறான். யா இதனுடைய பாடி நம்ம இன்டாக்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். நீ வந்து இந்த காப்ஸை பயன்படுத்தி ஒரு அண்டேடா உருவாக்க போறியா அப்படியான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல நான் வந்து அடுத்து ஒரு கோலமை தான் உருவாக்குறதுக்கு பிளான் செய்யறேன்னு சொல்லிட்டு ரேகாவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். அப்ப நம்ம ஹியூமா வந்து வியப்போட கேட்கிறான், ஒரு கோலம் அதுவும் இந்த சவத்துல இருந்தான்னு சொல்லி கேட்கிறான். என்னோட லெவல்ன்றது ஹை டயரான அண்டேடை கிரியேட் பண்றதுக்கு இனிமே வந்து ஹையா மாறல. சோ அதனாலதான் நான் இன்ஸ்டெட் வந்து ஒரு கோலமை உருவாக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரேகா சொல்றான். அப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு அல்கெமிஸ்ட் தேவை, அது கூட சேர்த்து சில மெட்டீரியல்ஸும் தேவைன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டாப் நாச்சான அல்கெமிஸ்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம சிந்தாராவை தான் பாக்குறான். சிந்தாரா வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் ஒரு பேட் ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு நடுங்க செய்யறான். சரி நான் தற்பொழுது மெட்டீரியல்ஸை கேதர் பண்ண வேண்டியதுதான் சொல்லிட்டு ரிவ்யூகாவும் சொல்றான். ஸோ கிரவுண்ட் ஜீரோன்னு ஒரு இடத்த ஷோ பண்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் கந்தர் குளமாக இருக்க அந்த இடமே. இது வந்து எப்படி அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சயுட்டாமா அவுட்லெட். ஆனா இது வந்து ஒரு லாலெஸ் ஜோன். எப்ப இது மாதிரி ஆச்சுன்னா ஒரு கிரேட் சேஞ்சுக்கு பிறகுதான் இந்த இடத்துல என்ன வேணா உங்களுக்காக அவங்க பண்ணுவாங்க, அதற்கான உரிய அமௌண்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபேப்னு கேட்கிறான், மாஸ்டர் நீங்க ஷியோரா இருக்கீங்களா எந்த இடம் தான் சொல்லி கேட்கிறான். அங்க பாத்தீங்கன்னா பார் மில்கி வேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை ஷோ பண்றாங்க. அப்ப நம்ம ரியோகா, யா நான் வந்து இந்த இடத்துல தான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி விண்டேஜ் பார் தான் பிடிக்கும் போலயே,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேப்டினும் கேட்கிறான். எனக்கு வந்து இங்க இருக்க மேனேஜர் கூட ஒரு பிசினஸ் சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றான் ஹீரோவும். ஸோ மேடம் ஷூரின்ற ஒரு நபரை வந்து ஷோ பண்றாங்க. அவங்க கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்ச ஒரு ஸ்கார்ன்றது தோன்றது. சர்ஃபேஸ்ல பார்க்க போனா இவங்க வந்து ஒரு பார் ஓனர், பட் ரியாலிட்டியில பார்க்கணும்னா இவங்க ஒரு புரோக்கர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்வேர்ல்டு டீல்ஸை வந்து மீடியேட் செய்யறவங்க தான் இந்த ஷூரின்ற நம்பர். எனக்கு தெரியல எப்படி இந்த பிக் மேடம்ன்றவங்க இந்த ஸ்டேஜ்ல அவங்களோட பிசினஸ உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூகான் சொல்றான். ஆனா அவங்க கிட்ட எனக்கு வேண்டிய விஷயம்ன்றது இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூகா அந்த பார்க்குள்ளேயும் என்டர் ஆகுறான். ஸோ இதை பார்த்தனா வந்து இங்க ஒரு சண்டை நடந்தது போல தெரியுது. அதுவும் வந்து ரொம்ப நேரம் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபேப்ட் என்ன சொல்றான். சரி இங்க இருக்கிற அந்த நபர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏய் அப்படின்னு அவனை கூட்டோனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். மேனேஜர் எங்க அப்படின்னு சொல்லி யோகா கேட்க, நீ யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான். நான் உன்னை மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். நீ என்ன நினைச்ச? நீ கேட்டுனே நான் உன்னை சொல்லிடுவேன். அதே போல உன்னோட பேர் என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரும் சொல்றான். ஸோ அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா மேடம் இங்க இல்ல, அவங்க வந்து எஸ்கேப் ஆகி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள ட்ராக் பண்ணி எங்களோட காம்ரேட்ஸ் வந்து சென்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அவனோட நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பரிதாபமா ஆயிடுச்சு. சின்சானுக்கு வந்து அந்த பணியார மாதிரி நீங்க இருக்கும் பாருங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றான். ஸோ ஃபேப்டின் வந்து அவளோட ஆக்ரோஷத்தை வந்து இங்க வெளிப்படுத்தி இருக்கான். அவளை ட்ராக் பண்றதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேப்ட் என்ன சொல்றான், ரேகா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா ஹீரோ கிட்டதான் வந்து ஷேடோ மாஸ்க் இருக்கு. இதை வச்சு மேடம் ஷூரியோடைய சோலை வந்து ஹீரோ வந்து சேஸ் பண்றான். ஸோ அந்த மாஸ்கை போட்டுனே அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியுது. சரிவா செல்லலான்னு சொல்லிட்டு ஃபேப்டினை போட்டுன்னு செல்றான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், நோட்டிபிகேஷன் வருது, ட்ராக்கிங் மேடம் ஷூரிஸ் சோல் ட்ரேஸ். ஸோ இந்த மாஸ்க் வச்சு ஹீரோ வந்து மற்றவங்களோட சோலை ட்ரேஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு சந்தில அவங்களும் ஓடி வராங்க. யாரும் மேடம் ஷூரி தான். ஸோ ரொம்பவே வந்து காயப்பட்டு வழியிலே துடிச்சிட்டு வராங்க. அதோ அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கூட் சூட் கொடுக்குற நபரும் சொல்றான். எக்காரணம் கொண்டும் அவளை தப்பிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரெட் ஸ்பைடரை வந்து ஷோ பண்றாங்க. அப்ப இவங்களே யோசிக்கிறாங்க, ஏன் இந்த ரெட் ஸ்பைடரை வந்து என்னை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. எனக்கு தெரியல, நான் வந்து இவ்வாறான பெரிய ஆர்கனைசேஷன் ஆகிய ரெட் ஸ்பைடருக்கு எந்த விதமான தவறான விஷயத்தையும் வந்து இழைக்கலையேன்னு சொல்லிட்டு மேடம் ஷூரியை வந்து யோசிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல ஏன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கினா நிலமன்றத்து ரொம்ப வந்து மோசமாயிருன்னு சொல்லிட்டு ஷூரியும் வந்து நிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த கோட் சூட் அணிந்த நபர்கள் வந்து ஷூரியை வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கம்பி கத்தி ஸோ அதெல்லாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷூரியும் வந்து ஷோல்டரை பிடிச்சிருந்து பெயின்ல தான் நிக்கிறாங்க. ஸோ அவங்க சாதாரணமா நிக்கல. அப்போ ஒரு நபர் வந்து முன்னாடி வரான். இவன் தான் வந்து லீடர் போல இவங்க எல்லாருக்கும் வந்து. எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா வந்து எங்களை நீ இந்த அளவுக்கு வேலை பார்க்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்றான். ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கார் வாங்கியிருக்கான் அவன். அப்ப ஷூரியை வந்து சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அவங்களுடைய கோட்டுக்குள்ள மறைய வச்சிருந்த ஒரு டேகரை வெளில எடுக்கிறாங்க. ஸோ அதை வச்சு மாதா வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு காயத்தை விளைவிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்கார் நபரும் வந்து என்ன சொல்றான்னா, ஹே ஹே ஹே, இந்த மாதிரி வெற்றி மிரட்டலாம் நிறுத்து, உன்கிட்ட போதுமான அளவுக்கு மானன்றது தற்பொழுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே சூரியன் வந்து ஆவேசமா, நீ சொல்றத வந்து நான் வெற்றி மிரட்டல் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. ஆனா ஒரு முட்டு சந்தம் நின்று இருக்கிறாங்க. சூரியன் வந்து பல்ல கடிச்சுன்னு பாக்குறாங்க. வெல் நீங்க என்ன ஒரே கிரௌடா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்க அப்பியர் ஆகுறான். எங்கன்னா நாம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ வந்து நடத்திட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். வா எங்க என்ன குவைட் க்ரௌடாவே இருக்குது. ஸோ நீங்க இந்த கேதரிங்ல ஏதோ ஒரு ஃபன் ஷோ எதாவது நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு ரேகா மாசா கேட்கறான். அப்ப ஷூரி அந்த ரெட் ஸ்பைடர் கேங் எல்லாரும் வந்து ஹீரோவை தான் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ நம்ம ரேகா வந்து மாசா வந்து நடந்து வரான். அப்ப இந்த ஸ்டார் நபரும் உன்னோட ஓன் பிசினஸ நீ வந்து மைண்ட் பண்ணு அவுட் சைடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ பேப்பை வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்குது. ஓ நீ வந்து pretty நைஸா தான் இருக்கிற, ஸோ எனக்கு நீ வார்னிங்க கூட கொடுக்க செய்யறன்னு சொல்லிட்டு ரேகாவும் சொல்றான். அப்ப இந்த ஸ்டார் நபரும், நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி காக்கியா வந்து நடந்துக்காது. ஸோ காக்கினா ஒண்ணும் இல்ல, அரகண்டு தான், ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி சமன் இருந்தா நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது சொல்லிட்டு அவன் சொல்றான். அவனை வந்து முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஸ்பைடர் அவனோட ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறான். நம்ம பேப்பின் வந்து மாசா அங்க இருக்கிற கோட் சூட் அணிக்கிற நம்பரை வந்து பந்தாடுறான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் வந்து
ஏர்ல தான் இருக்கிறாங்க. நம்ம ஃபேஃபின் வந்து பறந்து பறந்து அடிக்கிறான். அதே மாதிரி வந்து அவங்கள வந்து தூக்கி போட்டு பந்தாடவும் செய்யறான். ஸோ செவுத்துல அடிச்சதுக்குன்னா பாத்தீங்கன்னா செவருக்குள்ள புதஞ்சிட்டாங்க. யூ லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பா இருந்த ஸ்கார் நம்பரு. ஸோ கை ஃபுல்லா வந்து ஃபயர் எடுக்கிறான். அப்ப நம்ம ஷூரியும் அக்கறையா வந்து கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவ்வளவுதான், நான் ஒன்னு வந்து எரிச்சு சாம்பலாக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கார் நபரும் வந்து ஆவேசமா அவனோட ஃபயர் ஆட்ரிபியூட் இங்க பயன்படுத்துறான். சொல்ல வந்து ஒரு உருவம் தெரியும், அது வந்து நம்ம ஃபேமிலி தான். அவங்க ஆளுங்களும் பாக்குறாங்க, அதே போல இந்த ஸ்டார் நபரும் பாக்குறான். அவ்வளவுதான், அவங்க கதை இந்த முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது ஸோ மாசம் வந்து நம்ம ஃபேமிலியில வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட ஆகாம வெளில வந்து பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார் நபரை வந்து வியக்கிறான். டார்க் அரோ ஃபேப்டினை வந்து ஆன் பண்றான். ஸோ அவனுக்கு எந்த காயமும் ஏற்படலையா, என்னோட பயன்ன்றது இங்க வேலைக்கு ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கார் நபர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். என்ன மோசமான விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில வந்து ஒரு பஞ்சை லான்ச் பண்றான் ஃபேப்னிரும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் பில்டிங்கை உடச்சுன்னு விழுறான். இந்த வேர்ல்டுன்றது ஒரு பெரிய ஸ்பேஸ், அதனை நினைவில் கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்டின் அட்வைஸ் கொடுக்குறான். அவன் வந்து இது வரைக்கும் அவன் தான் ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு மமதையில இருந்திருப்பான். ஓகேங்களா, நாம இங்க முடிச்சிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஃபேப்னின் வந்து சும்மா கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். அப்போ வந்து நம்ம ரிவ்கா பாக்குறான். ஸோ இவங்க தான் அந்த ஷூரியா. உடனே நம்ம ரிவ்காவும் பாக்குறான். நான் வந்து ரெக்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மேடம் கிட்ட வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு பேர்ன் மார்க் மாதிரி இருந்திருக்கும் அந்த ஃபோர்ஹெட்ல. அது வந்து இந்த நம்பர் கொடுத்துதான் போலியே. ஸோ இந்த முறை வந்து நான் வந்து இவங்களை வெற்றிகரமா வந்து சேவ் பண்ணிட்டேன். உடனே வந்து ஒரு பட்லரும் ஓடி வராரு. மேடம், நான் வந்து டிலேக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் வந்து அக்கறை ஓடி வந்து கேட்கிறாரு. நான் வந்து ஷியோரா இல்ல, அந்த ரெட் ஸ்பைடர் கேங் வந்து என்ன அட்டாக் செய்ய வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரீல் தான் பாக்குறான். இவரை பார்த்தா ரொம்பவே வந்து டஃப்பான நபரா இருக்காரு. ஸோ அவரோட ஆரா ஃபார்மிங்கே வேற லெவலா இருக்கு. இவர் உண்மையிலே பாடி கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரீல் தான் யோசிக்கிறான். அண்ட் அங்க இருக்கிற அந்த பீப்புள் தான் வந்து அவனை தோக்கடிச்சு ஏன்னா வந்து காப்பாத்தினாங்க. அவங்கள பார்த்தாலும் வந்து பேட் பீப்புள் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷூரியன் சொல்றாங்க. நீங்க வந்து என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரேகா வந்து நான் வந்து இங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட தாங்க வந்தேன், அதே போல அங்க யாருமே இல்லை, அதனாலதான் நான் வந்து உங்களை ஃபாலோ செய்ய வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப வந்து ஹோல்ட் ஆன் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ஸ்கில்ல பயன்படுத்துறான். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு கிறிஸ்டம் கூட, அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்டர்டு சமனியை கண்ட்ரோல் பண்றதுன்னா ஹீரோ வந்து நெக்ரோமென்சர் மட்டும் நீங்க நினைச்சிக்க கூடாது. ஹீரோ கிட்ட போத் செயின்ட் அதே போல நெக்ரோமென்சருடைய பவர் இருக்குது. என்ன பண்றான்னா லைஃப் ட்ரெயினை பயன்படுத்தி டார்கெட்டோட ஹெச்பி வந்து அவன் ரீஸ்டோர் பண்றான். இப்ப அடிச்சு போட்ட அந்த ரெட் ஸ்பைடர் கேங்கனுடைய மானாவை வந்து அவன் என்ன பண்றான்னா உரியிறான். புரிஞ்சு ஷூரிக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குறான். பாத்தீங்கன்னா சூரியா வந்து கம்ப்ளீட்டா வந்து கீழ் அடைகிறாங்க. நீங்க ஒரு ப்ரீஸ்டா அப்படின்னு சொல்லி சூரியம் வியப்பா கேட்க, சோ அந்த மாதிரிதான் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜென்ரலா சொல்றான். அப்போ வந்து நம்ம குரோனோஸை பாக்கணுமே, எனக்கு தெரியும் நீ வந்து தற்போது என்னோட ஸ்கில்ல தான் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம பெருமிதமா சொல்றாரு. எனக்கு தெரியும் நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு நம்ம ரேகாவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். ஸோ அந்த பாரதம் தற்போது ஷோ பண்றாங்க. என்ன ட்ரிங்க் வந்து நீ சாப்பிடறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம ரேகா வந்து மில்க் ஆன் த ராக்ஸ்ன்னு சொல்றான். ராக்னா ஒண்ணு இல்லை, ஐஸ் தான், பால்ல பனிக்கட்டியை போட்டு தாங்க சொல்லுதான் கேட்கிறான். அது என்ன விஷயம், ஒரு நல்ல காமெடி போல இருக்குது, நீ வந்து ஆல்கஹால் சாப்பிட மாட்டேன்னா நான் உனக்கு என்ன காஃபி சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் கேட்கறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்க செய்யறாங்க. ஸோ நீங்க வந்ததுக்கான நோக்கம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு ரேவுகா கிட்ட அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கறாங்க. எனக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ஷனுக்கான டிக்கெட்ன்றது வேண்டும் சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கிறான். அப்ப நம்ம சூரியன் வந்து கிளாஸ் உடைச்சுக்கிட்டே வந்து நான் வந்து என்னுடைய பிசினஸ் கார்டை உனக்கு கொடுக்குறேன் இன்ஸ்டெட் ஆஃப் த டிக்கெட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வந்து இந்த கார்டை ஷோ பண்ணனா இந்த கிரவுண்ட் ஜீரோல யாருமே வந்து உன்னை தொட மாட்டாங்க, உங்க கூட மெசேஜ் பண்ண மாட்டாங்க அதர் தென் த ரெட் ஸ்பைடர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரெட் ஸ்பைடர் தான் இப்ப எனிமையா இருக்காங்களா, வேற எதுவும் கிடையாது. இந்த கிரவுண்ட் ஜீரோன்றது லாலெஸ் ஜோனு. அங்க ஷூரிக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கு, ஹீரோக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இப்ப என்ஜாய் பண்றான். ஓகேங்களா, எனவே நீங்க இந்த ஆப்ஷன்ல எந்த விதமான விஷயத்த எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம ஃபேமிலி வந்து சும்மா ஜாலியா வந்து ஒயினை குடிச்சுன்னு அப்படி சும்மா மாச காலத்துல கலப்பட உட்காந்துக்கிறான். அப்போ நம்ம ரேகா சொல்றான், ஒரு மானா இன்ஜின் அதனுடைய அவுட்புட் வந்து 3 ஸ்டார் இல்ல அதற்கு மேற்பட்டதா இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ மானா இன்ஜின்னா ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு டிவைஸ். இது என்ன பண்ணும்னா ஓனா வந்து மானாவை கிரியேட் பண்ணும். இது வந்து மேஜிக்கல் ஆர்டிஃபேக்டுடைய கிரியேஷன்லயும் வந்து பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க.
நான் வந்து ஷியோரா இல்ல, நீ வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ஷன்ல அதை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஷூரியும் சொல்றாங்க. ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ரியூகான் சொல்றான். நம்ம ரியூகா வந்து ரொம்ப சோகமா மூஞ்சி தொங்க போட்டு என்னால அதை ஆப்ஷன்ல பெற முடியலனா நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமா கேட்ஸ்க்கு போயிட்டு கிளியர் பண்ணி அங்க வர டிராப்ஸை எடுக்க தான் வேண்டும், என்ன ஒரு சோகமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப நம்ம சூரிய வந்து இல்ல நீ வந்து ஏன் என்னுடைய ரெக்வஸ்ட வந்து நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து மேடம் ஷூரியே ரெக்வஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டை தான் கிளியர் செய்யணும், டிஃபிகல்ட் வந்து சீல இருக்கு. ரிவார்டு பாத்தீங்கன்னா மிஸ் 4 மானா இன்ஜின். ஸோ ஹீரோ கேட்ட அதே மானா இன்ஜினை வந்து இவங்க கிஃப்டாவும் வழங்குறாங்க. டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர் அப்ஜெக்டிவ் வந்து ஆன்ட் கேவ் டைப் ஃப்ளூயிட் என்ட்ரி, ரெக்குவயர்மெண்ட் வந்து 1 ஸ்டார்ல இருந்து 3 ஸ்டார் வரைக்கும் இருக்கலாம், சைஸ் வந்து மீடியம் தான். ஸ்பெஷல் நோட் என்னன்னா கரண்டா ரெட் ஸ்பைடர் கில்டுனால பிளட் ஸ்டோன் சப்ளை சோர்ஸ் தான் இது வந்து கரண்ட்லயே வந்து கண்ட்ரோல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு நோட்டும் வருது. ஸோ நம்ம ரேகா வந்து யோசிக்கிறான், என்ன ஒரு டெரிஃபைங்கான உமனா இருக்கா, இவ்வளவு டார்கெட் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உடனே வந்து ரெட் ஸ்பைடர் கில்ட வந்து கிரஷ் பண்ண நினைக்கிறாளே. அப்ப சூரியன் சொல்றாங்க, நான் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ஷன்ல தான் இது கிடைக்காதுன்னு சொன்னேன் தவிர்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லைன்ற நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சும்மா மாசா சொல்றாங்க. ஹாஹாஹா, நீ வந்து எனக்கு உனக்கான ரிவெஞ்ச் ரெக்வெஸ்ட வந்து ரெட் ஸ்பைடருக்கு அகேன்ஸ்டா எடுக்க கேட்கறியான்னு சொல்லி கேட்கிறான். அந்த ரெட் ஸ்பைடர்ன்றவங்க இந்த கிரவுண்ட் ஜீரோல இருக்கிற மேஜர் பவர். நான் வந்து அவங்க கூட மெஸ் பண்ணனா அவங்களோட பேக்ல நான் ஒரு டார்கெட்டா மாறிடுன்னு சொல்லி சொல்றான். உனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது, நீ வந்து அவங்கள கம்ப்ளீட்டா வைப் அப் பண்ணிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் சொல்றாங்க. உனக்கு வந்து மானா இன்ஜின் வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கேட்கறாங்க. அதே போல எனக்கு வந்து அந்த ரெட் ஸ்பைடர் வந்து வீழ்த்தப்படணும், 2 பேருக்கும் வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் சொல்லிட்டு நெகோசியேட்டும் பண்றாங்க. அதாவது அந்த மிஸ் 4 மானா இன்ஜின்ன்றது ஒரு டாப் டயரான மானா இன்ஜின், ஓகேங்களா. இதனால மேக்சிமம் வந்து 5 ஸ்டார் லெவலுக்கான அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ரேவா யோசிக்கிறான், இது ஒன்றும் ஒரு பேட் டீல்ன்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா வில்லத்தனமா சிரிக்க செய்யறான். ஈவன் தோ நான் வந்து 10 kilograms ஆஃப் ஆர்ச்சைன் த்ரெட்டை கூட வந்து உனக்கு போனஸா கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிட்டு சூரிய வந்து இன்னும் ஹீரோவுக்கு ஆசையை தூண்டுறாங்க. இந்த ஆர்ச்சைன் த்ரெட்டை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இது வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி தான். ஆர்ச்சைன்ன்ற ஒரு நபர் வந்து ஏத்தன்ற ஒரு காடை வந்து சேலஞ்ச் பண்றாங்க, யாரு வந்து நல்லா வந்து இந்த த்ரெட்டை வந்து பின்னுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்காக இந்த ஆர்ச்சைன்ன்ற நபர் வந்து ஒரு சிலந்தியா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த த்ரெட்டை வந்து வேவ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரி தான், ஓகேங்களா. ஸோ படிக்கும் போது பார்த்தேன், அதை அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்ச்சைன் த்ரெட்டினுடைய 10 கிலோவையும் வந்து நான் கூட போனஸா ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரியூகா வந்து எனக்கு வந்து இது டீல்னு சொல்லிட்டு அவங்க வச்ச காஃபி கப்பை எடுத்து குடிக்க செய்யறான். நான் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ எப்படி என்ன ஒரு 3 ஸ்டாரா இருப்பியா, இல்லைன்னா வந்து பெர்ஹாப்ஸ் அதை விட ஹையரா கூட இருக்கலாம்னு சொல்லி ஷூரி சொல்ல, நம்ம ரீதா வந்து நான் வந்து ஒரு 1 ஸ்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்றான். உடனே ஷூரி பேச பார்க்கணும், பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ கிரவுண்ட் ஜீரோல இருக்க ஆண்ட் கேவோடைய கேட் என்ட்ரன்ஸ் தான் வந்து ஷோ பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செக்யூரிட்டிக்கு வந்து நபர்கள் நின்றுட்டு இருக்காங்க, சுத்தி வந்து ஒரு பெஞ்சும் வந்து போட்டிருக்கு. நம்ம ஷூரி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ல வந்து இங்க பயன்படுத்துறாங்க. எப்படின்னா வந்து அந்த டேகரை வந்து தலையில குத்தும் என்ன ஆகுதுன்னா லூனார் சார்சரின்றது ஃபார்ம் ஆகுது. இது வந்து பட்டர்ஃபிளைஸ் ட்ரீம் வந்து உருவாக்க செய்யுது. என்ன ஆகுதுன்னா எல்லா கம்யூனிகேஷனும் மூவ்மெண்ட் ஸ்கில்லும் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிசேபிள் ஆகுது. அதாவது அவங்க வாக்கி டாக்கில வந்து கம்யூனிகேஷன்ன்றது இதுவரை பண்ண முடியாது. வெஸ்ட் சைடு ஆல் கிளியர்னு சொல்லிட்டு ரெட் ஸ்பைடர் கில்டு இருக்க ஒரு கோர்ஸ் அணிந்த நபர் பேசும்போது ஈஸ்ட் சைடு எவ்வாறு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையான்னு சொல்லிட்டு ஷாக்கா வாக்கி டாக்கியை பார்க்கும்போது நம்ம ஃபேஃபின் வந்து சடால்னு வந்து பேக்ல இருந்து அட்டாக் பண்ணி கொல்ல செய்யுது. எனிமி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காத்துறான். சீக்கிரம் ஹெட் குவார்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா வந்து என்னால இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கத்திக்கிட்டே அந்த இடத்துல இறக்க செய்யறான். அங்க இருக்கிற கம்ப்ளீட்டான செக்யூரிட்டி கார்ட்ஸையும் வந்து நம்ம ஹீரோ சூரியன் சேர்ந்து பினிஷ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ வந்து ரியலி வந்து ஸ்ட்ராங்கா இருக்க, தேங்க்ஸ் டு யூ அந்த ரெட் ஸ்பைடர் கில்ட இன்னைக்கு இன்ஸ்டன்டா வந்து என்னால ஒய்ப் அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வந்து ரியலி வந்து இதுக்குள்ள தனியா தான் போக விரும்புறியா, அதுவும் எந்த பார்ட்டியும் வந்து ஃபார்ம் பண்ணாமன்னு சொல்லிட்டு சூரிய அக்கறையா தான் கேட்கறாங்க. சரி உள்ள கேர்ஃபுல்லான்னு சொல்லி சூரியன் சொல்றாங்க. ஸோ நம்ம ரேகா வந்து ஆண்ட் கேவ்னுடைய கேட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறான்னு சொல்லி நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது. நான் வந்து நல்லபடியா தான் இருப்பேன், நான் வந்து நல்லபடியா தான் திரும்புவேன்னு சொல்லிட்டு மாசா சொல்றான்.